தண்ணி டேங்கோட தாண்டு போய் கிடக்கு. இயற்கை அமைஞ்சிருக்கு வேற இந்த பிள்ளையார். இதெல்லாம் சந்தோஷம் வாழ்க்கையில. இந்த பெரிய கல்ல எப்படி கொண்டு வந்து வச்சாங்களோ. கேட்கப்பட்டு ஒரு மாசத்தால ராஜபக்ச வந்து ஆட்சி முடிஞ்ச. கஞ்சி அந்த மாதிரி இருக்கும். அங்க இளைஞ நாங்க குடிக்க பைக்கில் விட்டுட்டு வந்தேன். எப்படி வந்தீங்க நீங்க? அதை சொல்லுங்க. வந்த உடனே டீ வந்துருக்கிறேன். போன இடத்துல நடந்து வந்தேன்டா. அந்த தேட்டர் அதோட தெரியும். ரோட் பிரச்சனை இல்லை போல. என்ன காட்டுக்கால் நடந்தா போனீங்க சரியான சார். என்ன அது வாங்கிட்டு என்ன வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையாக இருக்கேன், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பார்த்துக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வெண்ணியில் இருக்கிற நெடுங்கணி என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். என்னத்துக்கானு சொன்னால், இங்கே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வெடுக்குனாரி மலைக்கு நாங்கள் வரணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு முக்கியமான நாள் சிவராத்திரிக்கு இங்கே மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மக்கள் எல்லாமே வந்து சிவனை வழிபட்டு போயினோம். ஆகையால் ஒவ்வொரு வருஷம் வரனாங்கள்ல, இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் நெடுங்கணி வெடுக்குனாரி மலைக்கு வரணும்ன்ற காரணம் இல்லை, ஆசை. அதுக்காண்டி நாங்கள் இந்த முறை வந்திருக்கோம். கார் போகாதோ? வேறு ஏதோ பாதை இருக்குதோ? வேற பாதை இருக்குதோ? நீங்க ஒரு ஆளை போகல, சந்தி வரும் முதலில் பாலம், அதாவது திரும்பி இந்த இதே போட்டு அதில் போட்டுக்கிறான். அந்த பக்கத்தான போடு. ஓ, இது இந்த காரை கொண்டு இருக்க மாட்ட போகுது. நல்ல அரை மந்தியில் வந்தில அப்படின்னு எங்களுக்கு என்ன, நீங்க இங்கே வந்தாலும் இது ஒவ்வொரு வருடங்களும் பிரச்சனை நடக்குது. இந்த வருஷம் பிரச்சனை எல்லாம் நீட்டா போகுது. என்ன நீங்க இங்க நெடுங்கணி தானோ? இங்க தானே. என்ன அப்ப எப்படி ஐயா இப்ப இந்த முறை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை? என்ன இங்க போன வருஷத்துக்கு எப்ப? இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல். ஓ, 2 வருஷத்துக்கு முதல் தெரியும். நான் வந்தேன். நான் இந்த கட்டோட்டை எல்லாம் போட்டு இல்லை. ஓ, இதுல கட்டோட்டை எல்லாம் போட்டு பெரிய பிரச்சனை நடந்தது. நடையில விட்டவங்க இல்லை. உள்ள போயிடலாம். ஓ, ஆக்சுவலா காரணம் அங்கே விட மாட்டேன். கட்டம் பிரச்சனை நடந்ததாப்பா 2 வருஷத்துக்கு முதல், 2024ஆம் ஆண்டு. என்ன ப்ரோ, என்ன பிரச்சனை? ஐயோ, தெரிஞ்ச ரோட்டாலே போயிருக்கலாம்ப்பா, தெரியாத ரோட்டால ஆசைப்பட்டு நடந்தே போயிருக்கலாம். மடுக்கிறாரி மேலைக்கு உண்மைக்கு இதுல டிராக்டர் நிக்குது. எத்தனை படி அதுல நில்லுங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படியே நீங்க தான் அந்த முதல் மலை வடுக்கினாரி மேலைக்கு இன்டர்வியூ கொடுத்துறீங்க. என்ன அதுல நில்லுங்க. ஓகே ஓகே. நாங்கள் டிராக்டர்லாம் போக போறோம். இல்லை ஒரு டிராக்டர் ஒன்று போகுது. வேறங்க புதுசா இருக்கா? அம்மா வரங்க. ஓ, படி வரங்க. ஒரு கையாங்கள ஜிம் அடிச்சாங்க. 6 மணில காலசா பூசை இருக்குது. காலசா பூசை இருக்குது. அன்னதானம் இருக்குது. கரண்ட் இருக்குது. கரண்ட் எல்லாமே இருக்கு. கரண்ட் இல்ல, ஜெனரேட்டர் தான். போன முறை அதுவும் இல்லை, இந்த முறை மின்பிறப்பாக்கி தண்ணி. நேற்று முந்த நாள் 13ஆம் தேதி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தான் அந்த அனுமதி கிடைச்சது. இது ரவிகரன் கதைச்சவர் சத்தியலிங்கம் இந்த முறை இடபாடு. அப்போ அபிவிருத்தி குழு தலைவர் பாரி சமரசிங்க இந்த முறை இந்த தடையை ஏற்படுத்த வேணான்னு சொன்னபடியாக பிறந்தநாள பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் போயிருப்பாங்க இதுக்கு முதல்ல? நான் 300 பேர்கிட்ட போயிருப்பாங்க. என்ன இந்த முறை நிறைய பேருக்கு தெரியாது தடை ஏற்படும். சரி, 15 தெரியாது. இப்போ இந்த 3 வருஷத்துக்கு முதல்ல வந்து பெரிய தடை ஏற்பட்டது. பெருந்தடை. போன வருஷமே சரியான தடை தானே. போன வருஷம் பௌத்தமிகள் எல்லாம் வந்து விட மாட்டேன்னு சொல்லி பிறகு நாங்கள் 6 மணிக்கு பிறகு வந்து போலீஸார் அதில் தட்டி விட்டு எங்களை எல்லாம் வெளியேற்றி எல்லாம் வெளியேற்றினதான். 6 மணிக்கு பிறகு நிற்கலான்னு சொல்லி திணைக்களம் வனவளத்திலக்கம் எல்லாம் வெளியேற்றினதானே போன முறை. அப்போ வந்து இந்த தடவை நிற்கலாம் பிரச்சனை. இந்த வருஷம் எல்லாம் எல்லாரும்
நீங்கள் இப்போ பார்க்க சரியான பாதை இன்னும் இனி காட்டுக்குள்ளால போகணும். இதுதான் காட்டு பாதை. இது காட்டுப்பாதை சரியான காட்டுப்பாதை பாதை வந்து சீர் செய்யறதுக்கு கூட எங்களுக்கு அனுமதி இல்லை. இதுகளை தான் வழியே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இப்போ இன்னொரு ஒரு 200 மீட்டர்ல இந்த காட்டுப்பாதை தொடங்கும். ஒவ்வொரு வருஷம் மாறினாங்களா? வரீங்களா? சரி, அப்போ சந்தோஷம். வாங்கம்மா. தம்பி பாட்டா காட்டிட்டே இருங்க. பாட்டால வராதீங்க. மெஷின் போய் டிஃப்ரெண்டா இருக்கு. ஊராக்கள் நினைச்சா கூட மெஷின்லாம் போகலாம். நடந்து போகலாம். சரியான தூரம். உண்மையில நீங்க சொல்றீங்க காட்டு விலங்குன்றது இல்லை. அதுக்குள்ள அந்த பாலைங்க வர்றே இல்லை. ஒரு நாள் கூட இந்த நான் அறியத்தக்க நான் தனியே எத்தனை நேரம் போய் வந்திருக்கேன். ஒரு காட்டு விலங்கு நான் காணேன். ஒரு காட்டு விலங்கு நிறைய காட்டு விலங்கு இருக்குது. யானை உட்பட எல்லாம் இருக்குது. ஒரு நாள் கூட ஒரு தடவை தாக்கு இல்லை. ஆனா மெயின் ரோட்ல எத்தனை பேர் யானை வந்து அடிச்சு சேர்த்திருக்கணும். இங்க எல்லாம் மெயின் ரோட்டுக்கு கோவில் பகுதிக்கு ஒரு நாள் கூட இவ்வளவு எத்தனையோ பக்கத்துல போய் வந்து ஒரு நாள் கூட சிவன் விடையில அடி யானையோ காட்டு எந்த ஒரு இந்த உன்னதான் தேர்றா ஜீவா காணையில கட்டில வந்துட்டுலாமா இதான் காட்டுப்பாதை தொடர்ந்து காட்டுப்பாதை நடந்து போனா நல்லா இருக்கும். நடந்து போனா நல்லா இருக்கு. நடந்து போறீங்க 2024 2025 நடந்து தான் போனாங்க. 2024 இது எந்த வானமே விடையில தெரியுமா? சொன்ன முன்னுக்கே மறைச்சு முன்னுக்கு அந்த இடத்துல மறைச்சிட்டு எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. என்ன இந்தியாவில் வந்துட்டு தண்ணி பேப்பர் இருக்கு தானே எங்க இருக்கு அதுல அந்த இடத்துல இருக்கு. இந்த பார்த்தீங்களா சொன்னால் இங்கால காட்டுப்பாதை தங்கச்சி என்ன பரதநாட்டியமா கூலாட்டம் முதல்ல ஒரு டீம் ஒன்று போகுது என்னங்க அந்த பக்கம் என்ன இந்த ரோட்டை பாருங்கோ. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் கொண்டு புதஞ்சிருக்கு இந்த பக்கம். இப்போ இன்றைக்கா வந்துருந்துட்டோம். சரியான சார் என்ன ஆனா இந்த முறை தான் சரியா கூட நிக்குது. என்ன அதான் எங்களுக்கு ஒரு ஆசை. கார்ல வருவோம் இல்ல நாங்க நினைச்சா அந்த சந்தி மட்டும் கொண்டு அந்த ஐஸ்கிரீம் வந்துச்சு அது மட்டும் வந்து நிப்பாட்டோம்னு நினைச்சது.
அம்மா ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வரதா போன வருஷம் போன வருஷம் வந்தேன். அதுக்கு மேலே வருஷம் அப்போதான் இந்த பிரச்சனை நடந்தது என்ன ஒருத்தர் எம்பிடாம இதை அரெஸ்ட் பண்ணாங்க அரசு பண்ணினாங்க. தமிழெல்லாம் இப்போ வெளிநாடு போயிட்டாரு. அரசு பண்ணாங்க. இந்தியோட புரோட கதை முடிஞ்சுக்கல. என்ன நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு. நீண்ட நாளைக்கு அப்புறம் நல்ல மசாஜ். இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரியாகும் இதோட அப்படி அந்த இது கிளக்கி சரியாகிடும் சரியா நடந்து மறையில இப்போ எப்படி இருக்குது நடந்து மறையில இந்த பாதையா தடியெல்லாம் விளப்போது போல இது இந்த போன முறை இந்த வெள்ளத்தோ என்ன மழையோட இந்த வெள்ளம் இல்லை காய சந்தர்ப்பம் இல்லையா இந்த வேறுங்க பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லைங்க இல்லையம்மா இந்த மரம் இருக்குல்ல, ஒரு மரம். அது சைடுல பாருங்க ஒரு மரத்தோட பிள்ளையார் இருக்குமா மரம் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த சைடு அது அங்க இது எத்தனை மாதம் திருவிழா நடக்குதுங்கம்மா இது இனி 8ஆம் மாசம் நடக்குது. 8ஆம் மாதம் எத்தனை நாள் 10 நாள் 10 நாள் திருவிழா என்ன மரத்தோட இந்த இயற்கையாக உருவாயிருக்கா இல்லாட்டி வச்சிருக்கா இயற்கையே உருவாகுது. இயற்கையாக உருவாயிருக்கா ஒரு பிள்ளையார் ரெண்டு போய் பார்ப்போம் இந்த திருவண்ணாமலை போகிறோம் சிவனா மெட்டச்சிவனை போய் பார்க்க விட்டாங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு காட்டுக்குள்ள விசித்திரமான ஒரு காட்டுக்குள்ள வந்து பயணம் போற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் விசித்திரமா தான் கிடக்கு எல்லாம் விசித்திரமா தான் கிடக்கு வந்து புது புது ஏரியா தானே வந்து இந்த ஏரியா சைடு வந்து இப்படியான இடங்கள் பேசாண்டு இல்லை வந்து இங்கே கணக்கு இடங்கள் வந்து இப்போ நேற்று பார்த்த கெவியிலேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குன்னு எங்களுக்கு ஒவ்வொரு விதத்தும் வாரதால அதெல்லாம் பழகிடுது முதல் முறையாக நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு வித்தியாசமாக தான் இருந்தது கதிராம காட்டு பயணம் நீங்கள் போனீங்களே கதிராம காட்டு நாங்கள் பைக்கில் ஓடினாங்க நீங்கள் போனீங்களா நடந்தா போனீங்க காட்டுக்கால் நடந்தா போனீங்க தங்கச்சி நீங்கள் போனீங்களா போனீங்களா இந்த ரோட்டை பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி 2 வானம் புதஞ்சுதாம் இன்றைக்கு மட்டும் 2 வானம் புதஞ்சுதாம் இங்கே ரோட் பிரச்சனை இல்லை போல என்ன எடுத்து மூடல கிளியர் ரோட்டு கல் அடிச்சு போடுது உங்களை கல் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து தான் வர்றது இந்த முறை தான் டிராக்டரில் ஏறி வரோம் தான் நல்லா இருக்குது பையன் வித்தியாசமாக இருக்குது நடந்து போயிடணுமா நடந்து போனாக்கல்ல பின் டி ஷர்ட்டு ஃபுல்லாக ஷர்ட் எல்லாமே சும்மா சேரு தான் போன இடத்துல நடந்து வந்தேன்டா அந்த தேட்டர் அதோட தெரியும் அவ்வளோ இந்த இதெல்லாம் புதஞ்சல் அப்பா ரோட்டை காட்டுறேன் பாருங்க வந்து எப்படி இருக்கிறது சொல்லி இந்த ரோட்டு கொஞ்சம் அலர்ட்டிலாம் இருந்தால் சரி போல என்ன அதான் முடிஞ்சு நம்மட எனக்கு அதான் பயமாக கிடக்கு எல்லாம் பயங்கரமாக இருக்குது அடுத்த வெள்ளம் வந்துட்டு போல கவனமாக இருக்கட்டும் அப்பா சிரிக்கிறீங்களே ஐயோ
சில்லு சுத்திட்டுன்னா அப்படி எல்லாரும் சார் அடி ஃபாரஸ்ட்காரங்களும் வரவங்களானே அவங்க போறாங்க போயிட்டாங்க ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாம் நிற்கணும் அங்கே போய் அவங்க நிக்கிறாங்க கிளீன் பண்ணி வச்சிருந்தவங்களே முதல்ல ஓ அதை போட்டி நம்ம முன்ன போங்க இன்னும் போய் இப்போ பார்த்தோம் நிற்கணும் அப்போ அங்கே போனீங்கன்னா போலீஸ் நிற்கும் ஃபாரஸ்ட் நிற்கும் தொல்பொருள் நிற்கும் எல்லாம் நிற்கணும் அப்படியே வடியா தெரியல தமிழ் வடியா தெரியுறாங்க பெரிய அடங்குறதான் நம்பி ஒன்றும் செய்யல ஆனால் அதுக்காண்டி எங்கிட்ட உண்மையிலேயும் வரலாறையும் விட்டு கொடுக்கல அதான் இல்ல அந்த புகை மாதிரி இருக்கு அதில் தமிழ் எழுத்து வடிவா தெரியுது பழங்கால எழுத்து அதுதான் சொல்ல ஆராய்ச்சி எங்கிட்ட சரியான முறையில் செஞ்சால் எங்கிட்ட வரலாறே வெளி வரும் யார்கிட்ட போய் கதைக்கிறோம் எல்லாம் சின்ன அப்பாவுக்கு இதுக்கு நடபாத்துறான் சரி ஓ தம்பியா திருப்பு ஓ திருப்பு வந்துட்டோம் என்ன தம்பி வந்தாச்சா ஓ உலகவியலாளர்கள் வந்துட்டோமா அங்கே கோயிலுக்கு வந்தாச்சு அங்கே கோயிலில் வேலைகள் நடந்தோன்னு இருக்குது அங்கால சமையல் வேலைகள் நடந்தோன்னு இருக்குது வேற அந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஐயா வணக்கம் உயிர் வந்துட்டா இப்போ வந்து சேர்ந்த ஒரு மாதிரி வணக்கம் வணக்கம் வார கேட்குற நிலைமை அப்படியா இல்லை வீட்டை தான் வாரேன் பார்த்தேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோலாட்டமும் பரதநாட்டியமும் இது நடக்க போகுது இல்லை அதுக்காண்டி சின்ன பிள்ளைகள் விளக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க எங்கட பிரபல யூடியூபர் விது ரோட் வந்திருக்கார் விது வணக்கம் எப்படி சும்மா இருக்கிறீங்களோ வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்த அனுபவம் ஐயோ ஏலாம் பைக்கெல்லாம் புதைச்சு எல்லாம் பைக்கிலே வந்து நீங்கள் அங்கே பைக் வந்து காட்டுக்குள்ள வாகனத்தில் வந்து முதலாவது நபர் போலீஸ்காரன் ரெண்டாவது நபர் நான் தான் அன்னைக்கு மூன்றாவது நபராக தாண்டு கிடக்கிறார் யாரோ ஓ பைக் தாண்டு போய் நிற்குது எங்க ஓ அந்த டிராக்டர் குளிக்கல விட்டாரு பைக் தான் யார் விட்டு அதுக்கு யாருன்னு தெரியல நான் தாண்டு சைட்டால் தாண்டு போய் கிடக்குது ஆளு நீ 2 பேர் நிற்கணும் நானே தான் நினைப்பீங்களே நான் நினச்சி நான் மிதிரோட்டு தாண்டு தான் கிடக்கிறாரோ ஆனால் வடிவான உடுப்பு போட்டிருக்கிறீங்களா ஐயா நல்லா இருக்குது எனக்கு இப்படி டிஷர்ட் எல்லாம் பிடிக்கும் ஆனால் உங்கள் கடையில் இப்படி டிஷர்ட் எல்லாம் இல்லைங்க எப்படி டிஷர்ட்டுன்றா தெரியும் தானே குறைஞ்சது 6000 சொல்லு நீங்க எவ்வளவு நோ 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 இல்லை வந்த உடனே டீ தந்திருக்கிறேன் சந்தோஷம் வேற டீ ஓ அதான் இந்த பாதையில கடவுளே அந்த மெஷின் எல்லாம் 2 வரை நீ விடுங்க நீ விடுங்க இல்லை நான் கொஞ்சம் குடிக்கிறேன் வந்துட்டீங்களா மேல கேடி வணக்கம் என்ன மாதிரி சரியான மோசமா இருக்கு பாதை சிவன் துணைன்றாங்கள பாதனை தெரியலாம் தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியும் தானே இதுல உண்மைக்கும் சரியான கஷ்டம் இப்போ நார்மலாக போன வருஷமாவது கொஞ்சம் பைக்கில் வரக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ இந்த வருஷம் சரியான கஷ்டமா இருக்குது இல்ல பாதை அண்ணன் என்ன வேறு என்ன கட்டம் எப்படி வந்தீங்க நீங்க அதை சொல்லுங்க நாங்கள் நடந்து வந்தேன் நீங்க என்ன வந்திருக்கீங்க நாங்கள் நடந்து சேரலாம் விழுந்தள்ளி நடந்து வந்தீங்க நீங்க டீ எல்லாம் குடிக்கிறீங்க அதை அது வந்த உடனே எங்களுக்கு எங்களுக்கு டீ தான் உங்களை தந்துட்டேன் உங்களுக்கு இந்த நீங்க முதல்ல வந்தா நீங்க நினைக்கிறேன் நான் முதல்ல முதல் வந்ததை வந்ததை விட இப்போ அப்படி இருந்த உங்களோட அனுபவம் இல்லை முதல் நாங்கள் நார்மலாக நடந்து எங்களுக்கு வரோம் கஷ்டமா நாங்கள் முதல் நார்மலாக நாங்கள் நடந்து வருவோம் நடந்து தான் வாரது இந்த வருஷம் இது டிராக்டரில் வந்தது வந்து பார்த்தா பாதை எல்லாமே அது பயங்கரம் ஒரு இடத்துல தாண்டு 2 டிராக்டர் தாண்டுதாம் என்ன தாண்டு அப்படி ஒரு இடம் இந்தபடியா பிரச்சனையா இருந்தது அவர் மேலே ரிப்போர்ட் வந்துட்டீங்களா என்ன போகல இதோட போவோம் பூசியோட போவோம் பூசியோட எல்லாரும் போய் போகிறோம் நல்லா ம் சரி ஓகே சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷம் தம்பி டீ குடிக்காதவங்களை விட்டுட்டு உங்களுக்கு டீ தர இல்லையா இன்னும் தரல எங்களுக்கு டீ தரல அது நாங்கள் வந்து இறங்கின டீம் அப்படி உங்களோட என்னன்னு சொல்றது முகராசி வந்து அப்படி இல்லை இல்லை நாங்கள் வந்து எங்களோட வந்த அகல் தந்த நாங்கள் டிராக்டரில் வந்து சிவாட முகராசி ஐயோ
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானத்துக்கான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. சமையல் வேலைகள் இதில் பார்த்தா தெரியும் பாருங்க கொஞ்சம். உண்மை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதி காலத்து எழுத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேரங்கோ, ஆதிகால எழுத்துக்கள். இப்படி நிறைய எழுத்துக்கள் இருக்குது இந்த இடத்துல. என்ன கச்சானா? உங்களுக்கு கச்சான் வேணுமா? அது தெரியல உங்களுக்கு. பைக்கில் விட்டுட்டு வந்தேன். ஏன் பைக்கில் வந்த நீங்கள்? டிராக்டர் வராண்ட மாதிரி சொன்னிச்சுன்னா நாங்களும் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து டிராக்டர் எல்லாம் நடந்தே வந்த நீங்கள்? ஓ, அரவாசி நடந்து தான் வந்தேன். சரி, போய் குளிச்சுட்டு வாங்க. களைச்சி போட்டீங்க. குளங்கள் எதுவும் இருந்தால் குதிக்கலாம். அவ்வளோ இந்த ஆள் விழுந்துட்டு தான் வந்து நிற்கிறார். ரெண்ட எல்லாருக்குமே டீ குடிக்கணும் பாருங்க இந்த இடத்துல. தமிழ் ப்ரோ பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. இது வித்தியாசமான டீ. பாதுகாப்புக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கணும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை நடந்து கொண்டிருக்குது. அன்னதானம் ரெடி ஆகி கொண்டிருக்கு பாருங்க இந்த இடத்துல. அன்னதானம் தம்பி, என்ன அன்னதானம் ரெடி ஆகுது வேடா? ஆமாம் ஆமாம். இந்த கறி காய்ச்சி நான் பாருங்க. அப்படி அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அந்த பக்கம் சோறு, ஜால சோறு கஞ்சி வடிச்சு கொண்டிருக்கணும். கஞ்சி அந்த மாதிரி இருக்கும். அங்கே இளைஞ நாங்கள் குடிக்கிறாங்கல்ல கஞ்சி. உப்பு போட்டு எத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு? எத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி சமையல்? சரி, 100 பேருக்கு ஏற்ற மாதிரி கூட வருமா? 100 பேருக்கு கூட தான் வரும். இங்கே வந்து எல்லாருக்கும் 100 பேருக்கு கூட எப்படியும் 150 பேருக்கு சாப்பிடக்கூடிய தான் சமைச்சிருக்கணும். இந்த சார் சொல்லியிருந்தவர் இல்லை செருப்போட செருப்பை கழட்டி போட்டு கொண்டு போகணும்னு சொல்லி இந்த சார் தான் சொல்லியிருந்தவர். நல்ல விஷயம் உண்மைக்குமே. ஏன்னா நல்ல விஷயம், நல்ல விஷயம். எனக்கு சின்ன படியான காசு கொடுத்தேன். எனக்கு சின்ன படியான இருக்காங்க. நான் வந்து அந்த கச்சான் தந்தவர் உங்களுக்கா? அதில் ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் தந்தவர். அதில் ஒரு ஆள் செருப்போட தெரியாமல் மறந்து போய் போய்க்கல. இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி சேர்ந்து கூப்பிட்டு அந்த சப்பாத்தை கழட்டிட்டு போங்கன்னு சொல்லி அது நல்ல ஒரு விஷயம் உண்மை. நீங்கள் சொன்னால் இரவுக்கு ஏற்ற மாதிரி ஜெனரேட்டர் எல்லாம் வந்துட்டுது. இந்த இதில் பாட்டெல்லாம் போடுறதுக்கு பாக்ஸ் வந்துருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் நல்ல முறையில் இந்த முறை நடந்து கொண்டிருக்கு. சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும்.
விதுரோட் கவனம் விதுரோட் கவனம் பாருங்க படிகள் வந்து இயற்கையாக தான் அமைந்திருக்குது. எல்லோரும் வந்து எப்படி வந்து கொண்டிருக்காங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகதம்பிரான் பூசை நடக்கும் போது அதுக்கு போய் கொண்டிருக்கேன். நம்ம அந்த பக்கம் மேலே போகிற படியை பாருங்க, ஒரு செங்குத்தாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நோமலாக இருக்குது. வீடியோ கேமரா வர்றது கையில் பிடிச்சி வர்றது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தம்பி எப்படி கஷ்டமாக இருந்தா வர்றது? தம்பி கஷ்டமாடா? கஷ்டமாக தானே இருந்தேன். என்ன கெட்டியா இருந்தேன். உங்களுக்கு பின்னால் யார் பாதுகாப்பாக வருது? இப்போ 2வது தரம் பாரு என்ன மோமெல்லாம் சேர்ந்து போடுது. என்ன நல்லா இருக்கோ? ஆடா இங்கடா. ஓகே நீங்கள் சதீஷ் அண்ணா. வணக்கம். பயமா இருக்கு அந்த அந்த அது என்னன்னு சொல்லுங்க. அந்த குழி அதுதான் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சே சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா நான் ஜோதிச்சது அரிசி இருக்கല്ലോ நெல்லை கொண்டு அதில் போட்டு குத்தி இதில் பொங்குறதா இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு அபிப்பிராயம். வடிவா காட்டி விடுவோம். இந்த இடத்துல மருந்துகள் ஒரு ஒரு கிடங்கு மாதிரியும் அதுக்குள்ள குத்தி போட்டு கொண்டாந்து உடைச்சி பொங்கல் வச்சு சாப்பிட்ற அப்படி பழைய காலத்தில் அப்படி தண்ணி வத்தினது நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும். தண்ணி வத்தினது இல்லை. பார்த்தேன் வத்திருக்கலாம். என்ன தெரியுது எனக்கு. நாம் அந்த டைமில் வத்தல. ஏன்னா இங்கே இப்போ எத்தனை நாள் மழை பெய்யல. என்னாலும் அந்த வெயிலுக்கு காஞ்சிருக்கணுமே. இருக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல இப்படி சில இடங்கள்ல இப்படி குண்டு இருக்கு. நாங்கள் மேலே வந்தாச்சு வேறங்க இந்த இடத்துல. முக்கியம் இல்லை, தப்பிடக்கூடாது. குதிக்கிற பிரச்சனை இல்லை, கீறுபட்டவங்க இல்லை. போவோம் இந்த காலம் இந்த நல்லா இருக்குதாண்ணா. வியூ என்ன துறந்து பார்க்க அந்த மாதிரி கிடக்கு. ட்ரோன் விட நீங்களா? அனுமதி இருக்கு அவங்களோட ட்ரோன் விட அனுமதி இருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. அவ்வளோத்துக்கு வசதி இல்லை. தம்பியோட வாங்கி அனுமதியோட கொண்டு வந்துருக்குறீங்க. இப்படி இல்லைங்க. சிவனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். சிவலிங்கம் இங்கே இருக்கு வேறங்கோ. அண்ணா ஏதாவது உதவி தேவையா? வர போறீங்களா? கஷ்டமா இருக்கா? நடந்து பழக்கம் இல்லை. நீங்க எப்படி சொல்லலாமா? அது ஒரு காலம். என்ன அது ஒரு காலம். பாருங்க 1 பண்ணிட்டு வரேன் பாருங்க. எங்களுக்கு புது பழக்கம் இல்ல. நீங்க இந்த கதை நீங்க சொல்லக்கூடாது. நாங்கள் பல வருஷம் ஆயிட்டு தானே.
இங்கே ஒன்றாங்க கொண்டு வருங்க நாங்கள் மாற்றுவோம். அதைத்தான் இப்போ பெரிய பேச்சு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். வடுக்கனாரி மலைன்றது எங்களுடைய பூர்வீக பழமையான கிராமம். அதோட வடுக்கனாரி மலையில் இந்த வழிபாடுகளை முன்னோர்கள் தீவிரமாக செய்து வந்த காலமுண்டு ஒன்று இருக்கிற வரலாற்று ரீதியாக. அதை இப்போ அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள், அந்நியன்று சொல்கிறத விட இலங்கையிலேயே ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், குறிப்பாக தொல்லியல் திணைக்களம், வன இலாகா திணைக்களம், இவை போன்றவை, வன ஜீவராசிகள் திணைக்களம், இவை போன்றவை இங்கே ஆக்கிரமிப்புகளில் வந்து எங்களுடைய வழிபாடுகளுக்கு தடை போட்டு கொண்டிருந்த நேரத்தில் கடந்த முறையும் சிவராத்திரி நிகழ்வானது செய்வதற்கு ஆயத்தமானவளை நான் கூட வந்திருந்துட்டு ஒரு 6-5:30 மணி போல தான் போயிருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகுதான் ஒரு சம்பவம் நடைபெற்ற, உங்களுக்கு தெரியும். தண்ணி கூட தரப்படாமல் மாவிலாறு சம்பவம் உருவாகினதே தண்ணி யாலையென்று சொல்லுவோம். இங்கே தண்ணியை பக்தர்களுக்கு விடாமல் இருந்த ஒரு கோலம் போன முறை நடந்தது. குளத்து தண்ணீரை எடுத்து தான் நாங்கள் பக்தர்கள் எல்லாம் குடிச்சு கொண்டிருந்த நிலைமை. இந்த முறை அதால் நேற்று முன்தினம் நடந்த வவுனியா வடக்கு டிசிசி மீட்டிங்கில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் இந்த கோரிக்கையை வச்சேன்னா, வடுக்கனாரி ஆலயத்தில் சிவராத்திரி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. சிவனை வணங்கி தரிசித்து பக்திமயமாக எங்களோட பக்தர்கள் தங்களுடைய வழிபாட்டை செய்கின்ற இந்த நேரத்தில் உங்களோட தடைகள் இருக்கக்கூடாது. வழிபாடு என்பது ஒருவராலும் தடுக்கப்படக்கூடாது. தொல்லியல் திணைக்களம் தண்ட வேலையை பார்க்கட்டும், வன இலாகா திணைக்களம் தண்ட வேலையை பார்க்கட்டும். ஆனால் எங்களுடைய பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்ற கோரிக்கையை வச்சிருந்தது. நானும் போவேன் கோயிலுக்கு. அரசு பண்ணுறேன்னா அரசு பண்ணுங்க, கனநாள் நீங்கள் என்ன அரசு பண்ணியில் போலாடக்கு என்று சொன்னான். அதால் இன்றைக்கு வந்து நிற்கிறோம். ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனை ஒரு கதையடிப்பட்டான்னு சொன்னாங்க. இரவு ஏதோ அரசு பண்ணப்படுவாங்கன்னு தாராளமாக நான் நினைக்கிறேன். அரசு பண்ணுறேன்னா பண்ணட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் தீர்க்கமாக நல்ல முறையில் நாங்கள் வழிபாட்டை செய்வோம். இதுக்கு யாரும் தடை பண்ண இயலாது என்பதை கூறி விடப்படும். இன்னொரு கேள்வி ஐயா, இந்த வீதியை எப்போ எங்களுக்கு சரி? வீதி என்றால் இதில் 3 கிலோமீட்டர் பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதி. ஏனைய வீதிகள் எந்த சபைகள் என்று தெரியாது, அப்படித்தான் இருக்குது. இங்கே ஆவணங்கள் ரீதியாக இல்லை. பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதியும் வனையிலாக இல்லக்கல் போட்டிருக்கு. அது கூடிய விரைவில் நாங்கள் அதை விடுவிச்சு கொடுக்குறக்குரிய அழுத்தத்தை கொடுப்போம். என்னடா தம்பி ஐயா,
இப்படி மேலே வருது. எங்களுடைய ஸ்ரீலங்கா வந்து இவை வைக்க பேர் ஸ்ரீலங்கா. இது வந்து சிவபூமி. இலங்கை வந்து சிவபூமி. சிவனுக்குரிய பூஜை வந்து இந்த சிவராத்திரி அன்று நள்ளிரவு 12 மணிக்கு முக்கியமான பூஜை. இதை விளங்கியவர்கள் எங்களை இங்கே தடை போட மாட்டார்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு இரவு நின்று நாங்கள் ஒரு 5-6 பேர் அளவில் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்று தெரியாது. இரவு பூஜை கட்டாயம் செய்ய வேணும். பகலை செய்ததில் பிரயோசனம் இல்லை. இன்று வந்து நாங்கள் போன வருஷம் 23ஆம் ஆண்டு இந்த இதில் வந்து இந்த எங்களுடைய விக்கிரகங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாம் தூக்கி எறியப்பட்டு கிடந்தது. அதில் வந்து நாங்கள் அது உடைக்கப்பட்டு 1 மாதத்தால் ராயபக்ச வந்து ஆட்சி முடிஞ்சது. அதுபோல் இந்த சிவனிலை சேட்டை விட்டுட்டு இங்கே அரசாங்கம் நடத்தலாம். நிச்சயமாக இந்த அரசாங்கங்கள் வந்து எங்களுக்கு நெடுக இன்றிய தந்தால் இலங்கை இப்படியே பஞ்சம் பசி பட்டினியால் தான் இந்த இலங்கை மூழ்கப் போகுது. இன்றைக்கு ஏதோ அபிவிருத்தி அடைஞ்சதுன்னு சொல்லுகிறார்கள். இங்கே அபிவிருத்தி அடைய இல்லை. என்னென்னா வெளிநாட்டில் இருந்து தான் அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். இன்ன பொருளையும் வெளிநாட்டில் இருந்து தான் செய்கிறார்கள். இங்கே தேவைப்பட்ட அரிசி கிடக்கு. இன்றைக்கும் வந்து ஜிபிஎஸ் வழியாக அரிசி கிடக்கு, நெல் கிடக்கு. அந்த நெல் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு வந்து விவசாயிகள் இங்கே செய்த நெல்லை விற்க வழி இல்லை. அராவிலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடனை கட்ட இயலாது. பசலையாக கடனாக வாங்கினார்கள், மருந்தை கடனாக வாங்கினார்கள். அதை கட்ட முடியாது. ஏக்கருக்கு அழிவு ஏற்பட்டதாலே 5 மூட்டை 10 மூட்டை தான் இங்கே அறுவடை செய்கிறார்கள். இந்த சிவனை வந்து நாங்கள் ஆண்டுக்கு ஆண்டு எங்களுக்கு இங்கே நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வந்து வவுனியா வடக்கு டிஎஸ் ஆஃபீஸில் வந்து டிஎஸ் தொல்லியல் ஃபாரஸ்ட் இவ்வளவு பேரும் சேர்ந்து நீங்கள் நல்ல வடிவாக பூசையை செய்யுங்கோண்டு நான் இந்த இரவு பூசை இந்த விளக்கம் நான் அவைக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் நல்ல வடிவாக செய்யுங்கோண்டு சொன்னார்கள். பிறகு என்னடாண்டா இன்றைக்கு டிசிசி முந்த நாள் நடந்த டிசிசி மீட்டிங்லையும் வந்து ஒருங்கிணைப்பு தலைவர் உபாலி ஐயா சொன்னார், நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, பூசையை செய்யுங்க. இன்றைக்கு சில குரலியை விட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக இந்த பூசை செய்ய வேணும். பூசையை குழப்பக்கூடாது. ஆகம விதிப்படி தான் நாங்கள் இங்கே அந்த பூசையை செய்கிறோம். எனவே ஒரு நாட்டில் வந்து இந்த பூசைகள் சிவ ஆகமங்களுக்கு யார் தடை கொடுக்கணும், அந்த நாடு உருப்படவே மாட்டுது. நிச்சயமாக பஞ்சம் பசி பட்டினியில் தான் இந்த நாடு வளர்ந்து கொண்டு காலங்காலமாக கடன் பட்டு தான் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும், போகஸ் வேவாவில் வந்து தொல்லியல் என்று சொன்னார்கள். அங்கே வந்து எத்தனை 1000 ஏக்கரை அழித்துத்தான் அவர்கள் அங்கே அந்த விகாரியை கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் கேட்டது எத்தனையோ இடம் சைத்தட்டை கேட்டிருக்கிறோம், ரணில் ஐயாட்டை கேட்டிருக்கிறோம், என்பிபியிட்ட கேட்டிருக்கிறோம். சகலரட்டை எங்களுக்கு ஆக குறைஞ்சது 1 ஏக்கர் காணியை விட்டு தரும் கொண்டு நாங்கள் கேட்டோம். இங்கே தண்ணி வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, ஒரு தங்குமிட வசதி இல்லை. இவைகளை கட்டுறதுக்காக நாங்கள் 1 ஏக்கரை கேட்டு எத்தனையோ பேர்கிட்ட விண்ணப்பிக்க உண்டை வரையாக எங்களுக்கு ஒரு ஆக்கபூர்வமான பதில் இல்லாமல் கிடக்குது. எனவே இனியாவது எங்களுக்கு இந்த திணைக்களங்கள் நாங்கள் தொல்லியலை எங்களால் தான் இந்த தொல்லியல் பாதுகாக்கப்பட்டது. இது ஒருவராலே மறக்க முடியாது. சொன்னால் ஆதி காலத்து சிவனுக்கு இதில் இந்த படையில் படித்து வச்சிருக்கணும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்க படையில் லிங்கம், ஆதி காலத்து லிங்கம். இதில் பாருங்க இந்த ஆதிலிங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் தூக்கி வந்து தான் வச்சுருந்துருக்கணும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன வேறு இருக்குன்னு சொல்லி. இந்த கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைவெளி இருக்குது. தானே அப்படி வரையில தூக்கி வந்து தான் வச்சிருக்குது. இந்த பெரிய கல்லை எப்படி கொண்டு வந்து வச்சாங்களோன்னு தெரியல. ஆதிலிங்கம் அந்த காலத்தில் எப்படி முன்னோர்கள் இருந்திருக்கணும்ன்றதை பாருங்கவன். எங்களுக்கு தெரியாத கணக்க உண்மைகள் இருக்குது. என்ன அரைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, அரைகிறீங்க கிடந்து வெந்தேரம் உடும்ப கட்டி போட்டு வர்றீங்க. இதுல எங்க அரைகிறீங்க நீ எந்த முடியலே பேப்பராடுதுன்னா கட்டுகால அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைன்ற லத்தி இந்த கால யானை எல்லாம் வந்து போகிற இடம். ஆனால் நாங்கள் மக்கள் நடமாட்டம் இருக்கைகளே இது கால யானை வர்ற மாதிரி இல்லை. எப்பயுமே நாங்கள் பார்த்ததும் இல்லை. ஆனால் சும்மா நேரங்கள் இருக்குது வேறுங்க. விளக்குநாரை மலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வருடங்களுக்கு மேலே நான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கேன். இன்றைக்கு தான் இந்த அன்னதானம் சாப்பிட போகிறேன். உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்கோ. இங்கே பாருங்க, இந்த இடத்துல அன்னதானம் கொடுக்கணும். எடுக்க வந்து போட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. அதான்
ஓ ஐயா என்ன நீங்கள் பார்த்தீங்களே நீ கதைக்கிற தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஆதி கால தமிழ் மாதிரி கரையங்கியா அவன் வைஃப் வந்து அவனுக்கு சாப்பாடு சமைச்சு தீத்தி விடுறாங்க தெரியுமா உங்களுக்கு இந்த பக்கம் அப்படி இருக்கு இது பெரிய இதுடாப்பா அதுவே கறி ஊத்துட்டேன் அதான் இது பெரிய கரண்ட் ஆ கறி இதுக்கு எடுக்கலாம் கறியை அதில் எடுத்து தருவீங்களா இல்லை இருக்கு அதையா கொஞ்சம் வச்சு தாங்க வேண்டாம் நான் இந்த கொட்டி விட்டு கொண்டா சரியில்லை தானே கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கீங்க அந்த இருக்குடா சின்ன கரண்ட் தமிழே வித்தியாசமா இருக்கும் கூட ஆதி கால தமிழ் மாதிரி இருக்கு கடக்கணும் ஐயோ நீங்க இங்க தானே ஒரு சைட்டை ஊற்றுங்க இது கிழங்கு கறி என்ன மரவள்ளி கிழங்கு என்ன அடுத்தங்க பரப்பு அளவுல அந்த பக்கம் பாருங்க இங்க கத்திரிக்காய் கறி கறி போதும் பருப்பு நல்ல ஒரு பிடியா போறாங்க இங்கால அப்பளம் மிளகா போடுங்க போடுங்க சரி ஓகே சந்தோஷம் நன்றி இல்லையோ இன்னும் தேவையா இதுல மடையதா கொண்டு வச்சுட்டேன் இங்க பாருங்க இவ்வளவு கறி வச்சிருக்காங்க என்ன தனியாக ஒரு இடத்துல போய் இருந்து சாப்பிடுவோம் இருடா அங்கேயா வருது எங்கடா வர இதில் ஏன் கடுமையாக புல்லுக்கு எஞ்சோ ரோடு இல்லை அது வீடு நம்ம வா எப்படி நல்ல சாப்பாடு சாப்பாடு வாங்கணும் வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல இருந்து சாப்பிடுறோம் இதுல சாப்பாடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அருமையான சாப்பாடு இருக்குது இன்றைக்கு ஒரு புடி இதெல்லாம் சந்தோஷம் வாழ்க்கையில இப்படியான நினைவுகள் தாண்டா அந்த நிற்கும் என்ன மனதில் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையாக இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கு இடம் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக வரேன் இது 4வது வருஷம் 22 தினம் வந்துட்டு இது 3வது வருஷம் ஒவ்வொருக்காவும் சமைக்க பார்த்து கொண்டு போகிறாப்பா போன வருஷம் சமைக்க பார்த்து கொண்டு போனது இந்த சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா உண்டு இந்த வருஷம் கழநீரை நின்று ஃபுல்லாக நின்றதால நாங்களுக்கு இந்த சாப்பாடு கிடச்சிட்டு சந்தோஷமாக இருக்கும் மைக்கு நல்ல சாப்பாடு மைக்கு இந்த கணக்கு கறிக்கெல்லாம் வச்சிருக்கேன் அங்கே என்ன கிசோ என்னங்கிறான் எப்படி சாப்பிடணும் அதிகா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்தில் பிள்ளையார் இருக்கிறார் அப்படியே தந்தம் இருக்குது 2 கண் இருக்குது உண்மைக்குமே மரத்தில் இயற்கையாக அமைஞ்சிருக்கு வேறுங்க இந்த பிள்ளையார் நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சைட்டால் பாருங்க அப்படின்ட்டு அப்படியே பிள்ளையார் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இதில் பாருங்க சோதரங்கள் ஒரு தண்ணி டேங்க் கொண்டு தாண்டு போய் கிடக்குது ஏன்னா என்னென்ன டிராக்டரில் அங்கே நிற்கிற டிராக்டர்லாம் பெறப்போகுது தெரியல என்ன சொன்னால் இந்த டேங்க் எடுத்தால் தான் மற்ற டிராக்டர்லாம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பாருங்க தண்ணி டிராக்டர் அதில் ஒரு வாகனம் மட்டும் வருகுது பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிராக்டர் ரெண்டு போகுது ஆனால் அங்கே அந்த இடத்துல இந்த தண்ணி டேங்க் தாண்டி இருக்கிறதால ஒன்றுமே பண்ணிடலாம் கிடக்குது நாங்கள் போவோம் இந்த கால பேரம் வாழ்ந்து நிலைமையில் சகோதரங்கள் இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை முதல் வெடுக்கனாரி மேப்னு சர்ச் பண்ணால் மேப்பில் காட்டும் இப்போ அந்த வெடுக்கனாரின்றதை கூகுள் மேப்பில் இருந்து டெலிட் பண்ணி போட்டு இப்போ இது ஒரு விகாரம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதுக்காண்டி இன்றைக்கு நான் ஆட் பண்ணணுன்றதுக்காண்டி நான் படம் பிடிச்சுன்னு வந்தேன் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும் மறக்காமல் நான் ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லுவேன் சொல்லிக்க மறக்காமல் நீங்கள் போய் உங்களோட 5 ஸ்டாரை போட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 300 400 500 1000 பேர் பண்ணால் தான் அது அப்படியே இருக்குது மலிக்காமல் இல்லாட்டி நோம்பல் அழிச்சு போட்டு போடுவேன் தெரியும் தானே ஓகே சோதரங்கள் பாய் சந்திப்போம் நன்றி